ஆத்மாவை ஆண்டவரே பாதாளத்தை வல்லமைக்கு தப்புவிக்கிறவரே, மீட்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையில தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண சீயோன் பிரகாசிக்கிற சேனையின் கர்த்தாவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை எங்களை சுத்திகரிப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத சேனையின் தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நெருக்கத்தையும் விடுவிக்க ஆண்டவரே, எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவர் நீக்கி விடுவிப்பவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆதரிப்பவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதிமானை ஒருவரும் தள்ளாட விடாத சேனையின் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்சத்தில் இருக்கிற எங்கள் சேனையின் தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அவசரத்தை எண்ணி இருக்கிற தேவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை புறத்தில் வைத்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான சேனையின் தேவனாய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி எங்களை ரட்சிக்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை கைவிடாத நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என்னை கைவிடாத நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். என் பலனும் என் சுகமும் நீங்கதான், என் வழியும் என் ஏக்கமும் நீங்கதான். என் பலனும் என் சுகமும் நீங்கதான், என் வழியும் என் ஏக்கமும் நீங்கதான். என்னை கைவிடாத நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். இருந்தவரும் இருப்பவரும் நீங்கதான், எனக்குள்ளே இருப்பவரும் நீங்கதான். மறித்தவரும் உயிர்த்தவரும் நீங்கதான், என்னை மகிமையிலே சேர்ப்பவரும் நீங்கதான். என்னை கைவிடாத நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவையே, அதிகாலையில் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவையே, அதிகாலையில் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் அல்லேலூயா, ஆராதிப்பேன் ஓ அல்லேலூயா. என்னை கைவிடாத இயேசு நீங்கதான், என்னை காலமெல்லாம் சுமப்பவர் நீங்கதான். ஆமென் ஆண்டவரே. எங்கள் பலனும் எங்கள் சுகமும் நீங்கதான்ப்பா. நீங்கதான் எங்களுக்கு வழி. நீர் எங்கள் இயக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனையின் கர்த்தாவே, எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் சேனையின் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 2026 ஆண்டவர் இந்த வருஷத்துல 2வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4ஆம் தேதியிலே ஆண்டவரே உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான் ஆண்டப்பா. ஆமென் ஆண்டவரே. நீர் மரித்தவரும் உயிர்த்தவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில சேர்க்கிற எங்கள் சேனைக்கு தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே குடும்பத்துல ஒவ்வொரு நபரையும் கைவிடாத இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களை காலமெல்லாம் கழுகை போல சுமக்கிறவரே, தகப்பனை போல தோள் மேல சுமந்து கொண்டு எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்துள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்து பகுதி ஆசிர்வதியும் குடும்பங்களை செய்து கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதகரையும் அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும். தொடர்ந்துள்ள ஆண்டவர் ஜெப பகுதி ஆசிர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீங்க மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளில் அவனுடைய வார்த்தைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆபாகு தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் நாம் வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபாகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், குடும்பத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவையின் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை ஜெப தியான வேளையில நம்முடைய வசனங்களை தியானிக்க, அவைகளை நாங்கள் கை கொள்ள, அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். வசனங்களை கேட்கிற யாவர் மேலும் அதுவரை நம்முடைய பரிசுத்தாவியானுடைய நிரப்புதலும் ஆசீர்வாதங்களும் தங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள பரவத்தினாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது நம்முடைய பலன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி உண்டாகிறது என்கிறது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப அவசியம். முறிந்த ஆவியை இந்த மகிழ்ச்சியானது அது சுத்தமாக்குறதா இருக்கிறது. வாழ்க்கையில காணப்படுகிற அநேக கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிற வழிகளிலே ஒரு காரியத்தை நாம் நாளிலே நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்படி வாசிக்கிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். செல்ல பிள்ளையா இருந்தேன் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது ஞானத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதா வானங்களை படைக்கையிலே நான் அங்கே இருந்தேன், சமுத்திரத்தின் விசாலத்தை பட்டணிக்கலையும் உயர்ந்த மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதை எல்கைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. செல்ல பிள்ளையா அங்கே எப்படி இருந்தார் என்று சொல்லி நித்தமுடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்ல பிள்ளையாக இருக்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நபர் தான். ஆனாலும் பிள்ளைக்கும் செல்ல பிள்ளைக்கும் இதில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூறுகிற ஒரு பிள்ளை தான் தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் உண்டு. நாம பிள்ளைகள் ஒருவராக இருக்கிறோம், ஊழியராக இருக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு எல்லாரும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லா பிள்ளைகள் மேலேயும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இல்லை. இங்கே செல்ல பிள்ளை அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு உகந்த
தேவனுக்கு பிரியமான அவருடைய செல்ல பிள்ளையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிள்ளைகள் அநேகர் இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். செல்ல பிள்ளையா இருக்கிற ஒரு மனிதன் மாத்திரம்தான் அவரிடத்திலே களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய ஒரு உதாரணமான ஒரு கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் தகப்பன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். மூத்த மகனிடத்துல தகப்பன் சொல்லுகிறான், திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். முதல்ல அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், என்னால போக முடியாதுன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இருப்பான். ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு போறான். ரெண்டாவது அவனுடைய இளையவன் இடத்துல அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க 2 பிள்ளைகள், ஒரே குடும்பத்துல 2 பிள்ளைகள். ஒரு தகப்பனுக்கு 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை சொல்றார். தகப்பனார் ஒரு வேலையை சொல்றார், திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யணும் ஒரு வேலையை சொல்றார். அதுல மூத்த மகன் முடியாது, நான் போக மாட்டேன்னு சொல்றான். ஆனாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சரி அப்பா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவன் தேவ சித்தத்தை, அந்த தகப்பனோட சித்தத்தை செய்ய முடியாது, அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் போகிறான். இளையவனிடத்துல அப்படி சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், நான் போறேன், நான் போய் முடிச்சிருந்தேன், அதை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி இணைவா பேசுறான். ஆனா சொல்லியும் அவன் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவித்திலையும் இந்த 2 விதமான காரியங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் உண்டு. இதுல இந்த 2 பேர்ல 2 பேருமே அவருக்கு மகன் தான். ஆனா அவருக்கு செல்ல பிள்ளையா அவர் எந்த பிள்ளை மேல அவர் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொன்னால், அந்த முதலாவது அவர் சொன்ன அந்த மகன் மனஸ்தாபப்பட்டு தேவ சித்தத்தை செய்யறதுக்காக போறான் இல்லையா, அந்த மனித தகப்பனோட சித்தத்தை செய்ய போகிற அந்த மகன் தான் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருக்க முடியும். 2 பேரும் மகன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய ஜீவித்திலையும் நாம் யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்கிறார்களோ, கிறிஸ்தவர்கள் தான், ஒரே சபையில இருக்கிறவங்க தான், ஒரே ஊழியத்துல இருக்கிறவங்க தான், ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க தான். சோதரன் எல்லாரும் ஊழியர்கள் தான். ஆனாலும் செல்ல பிள்ளையாய் யார் இருக்க முடியும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ, தேவனுடைய விருப்பத்தின்படி யார் நடக்கிறார்களோ, தேவருக்கு பிரியமா யார் நடக்கிறார்களோ, தேவ சித்தம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் அவருக்கு செல்ல பிள்ளையாக அவன் இருக்கிறார். அவர்கள் அந்த செல்ல பிள்ளை இடத்துல தேவன் மகிழ்ச்சியா இருக்கிறார். அதே போல தகப்பன் இடத்துல அந்த பிள்ளை கூட மகிழ்ச்சியா இருக்க முடியும். தேவ சித்தம் நம்மளை நிறைவேற வேண்டியது மிக மிக அவசியம். நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். நாம் தேவனிடத்துல தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனாலும் கூட நாம் நம்மிலே இன்னும் அதிகமாய் அவரை கிட்டிச் சேர, அவர் சித்தம் செய்ய, அவருக்கு பிரியமாய் வாழ தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நாம் தெரிந்த உதாரணமான காரியம் இயேசு கிறிஸ்து சொன்னது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் அந்த இளைய குமாரன், அவன் தகப்பனுடைய ஆஸ்தியிலே பங்கை பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அவன் தூர தேசத்துல போய் அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டு முடிவாக அங்கே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அவன் கட்டடத்திலே மன்னிப்பு கேட்டு, தகப்பனே, பரத்திற்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன்
மனம் தெளிந்து புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். அவனுக்காக அவனுடைய தகப்பனார் அநேக சந்தோஷமான காரியங்களை அவர் செய்கிறார். அவனும் ஒரு மகன் தான், மனம் திரும்பி வாரான். ஆனாலும் அங்கே வீட்டுல இன்னொரு மூத்த மகன் இருக்கிறான். அவன் இதை பார்க்கும் பொழுது மனம் அடிவடைகிறான். அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் இவ்வளவு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி செய்து நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை என்று சொல்லி லூக்கா 15:29 சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் அவரோடு கூட இருக்கிறான், அவர் சித்தத்தை செய்கிறான். ஆனாலும் இந்த இளைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகள் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவன் குறைவுபட்டுக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தகப்பன் சொல்கிறான், அவனுடைய தகப்பன், ஸ்தோத்திரம் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டுல மூத்த மகன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது மகன் இளைய மகன் அவன் மனம் திரும்பி வந்த மகனாக இருந்தாலும் இந்த வீட்டில தகப்பனுக்குரிய எல்லாவற்றையும் அவன் மூத்த மகன் தான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். செல்ல பிள்ளைங்கிறது எப்போதும் கூட இருக்கிற ஆண்டவரோட கூட இருக்கிற ஒரு அனுபவம். தேவனுக்குரியதெல்லாம் தேவன் தன்னுடைய செல்ல பிள்ளைக்கு தான் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சித்தம் யார் செய்யறாங்களோ அவங்க கூட ஆண்டவர் எப்பவும் இருக்கிறார். அவருக்குரியது எல்லாம் அந்த செல்ல பிள்ளைகளுக்குரியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுல தேவன் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்றார். ஒரே குடும்பம் தான். ஆனாலும் யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஏசா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்கிறார், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நாமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். எல்லோரும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்கிறது போல நாம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஜீவியம், தேவனுக்கு பிரியமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவ சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். ஒரு குழந்தையா இருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம மாறணும். குழந்தையா இருக்கிற அந்த அனுபவம், குழந்தைகள் தேவ சித்தம் தகப்பன் சித்தம் செய்ய முடியாது, பலம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேயர் 5:13 பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்பதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாய் முயற்சி ஞானோந்திர இதயம் உடையவருடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானேந்திர உங்களுடைய ஞானமுள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளையாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அதற்கு நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தையானது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வசனமானது நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நம்மிலே குழந்தையாக இல்லாமல், ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தையா இல்லாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலமான ஆகாரமாகி தேவனுடைய வசனத்தை ருசிக்கிறவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புவர்களாக, தேவ சித்தம் செய்ய பலன் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அனைவருக்கு ஏன் தேவ சித்தம் செய்யறது இல்லைன்னா, தேவ சித்தம் செய்ய பலன் இல்லை, என்னோட வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு பலமான, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாரத்தை புசிக்கத்தக்கதாக, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஒரு ஜீவியம், ஒரு பலமான ஜீவியம்.
ஒரு பலமான பிள்ளையாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் பலப்படும் பொழுது தேவ சித்தம் நிறைவேற்றுவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்ம ஜீவிதத்துல எல்லா காரியங்களிலும் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகிறது. சோத்திரம். தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாக நம்மை அங்கீகரிக்கிறார். செல்ல பிள்ளைக்குரிய எல்லா சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நானும் கிறிஸ்தவர் தான், நானும் ஊழியர் தான், நானும் மற்றவர்களை போல ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஜீவிக்காதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் உரிய அந்த உறவு முறைகள் புதுப்பிக்கப்படும்படியாய், இன்னும் அதிகமாய் அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், அவர் பாரத்தை அறிந்து கொள்ளும்படியாய், இன்னும் அதிகமாய் அவருக்கு என எழும்பி பிரகாசிக்கும்படியாய், இன்னும் அதிகமாய் அவரை குத்தி சேரும்படியாய், இன்னும் அதிகமாய் அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவருக்கு என ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய், இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாய், இன்னும் அதிகமாய் அவன் சோதனம் பலப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். வசனத்தை கேட்கிற யாவரையும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களை சின்ன பிள்ளையாக தேவன் மாற்ற விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுடைய நம்முடைய வார்த்தைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை சித்தம் நிறைவேற்றுகிற செல்ல பிள்ளையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரம், உங்களுடைய செல்ல பிள்ளைகளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறார். உங்களுடைய சமாதானத்தினால, மிகுந்த சந்தோஷத்தினால, கழிவுறுதலால அதுவரே சோத்திரம் அவரை நிரப்பும்படியாய், பலப்படுத்தும்படியாய், இன்னும் அதிகமாய் தேவ சித்தம் செய்கிறவர்களால் உங்களுடைய திவ்ய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இதனால் கேட்கிறவருடைய அதுவரை சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். செல்ல பிள்ளையாக உங்களை மகிழ்ந்து இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென்.